வாழை மரத்தில் ஏறி அந்த வாழைக்காயை வெட்டி நாங்கள் அறுவடை செஞ்சு விற்க கொண்டு போகிறோம். மகளே ஒரு பழம் மரத்தோடைய பழத்துன்னு ஒரு சீப்போடைய பழம் நம்பிடுறாங்க கரண்ட் கம்பிதான். ஐயோ வாவ் மரக்குள்ள வெட்டியாச்சு என்னண்ணா புள்ள மொட்டையாக்கி வச்சிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் டிலானன். நான் மீது. இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்மளோட வாழைத்தோட்டத்தில் சொல்லுங்க என்ன சொன்னாங்க. அதிகமான வாழைத்தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். அதிகமாக சொன்னவங்க இந்த வாழைக்குலையெல்லாம் அணில் கடிக்குது, உள்ளி தின்னுது, அப்படி இப்படிலாம் சொன்னவங்க. இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் ஜோதிச்சு, அதிகமான வாழை மரத்தில் ஏறி ஆறப்புறா விது இல்லை வேற அண்டு நம்ம நாங்கள் ஏறி தானே வெட்டினா நாங்கள் வாழை மரத்தில் ஏறி அந்த வாழைக்காயை வெட்டி நாங்கள் அறுவடை செஞ்சு விற்க கொண்டு போகிறோம். எங்கிட்ட சொன்னால் அது எங்களுக்கே தெரியும். வாழைக்காயை வெட்டி நாங்கள் தும்பங்கனியை கொண்டு போகிறோம். தும்பங்கல் எடுத்தால் தும்பங்கலை எடுப்போம். ஓ இது அடுத்து காந்திபுரம் மாவு அது இன்னும் ஓப்பன் ஆகல. அது இப்போ இல்லை, நம்ம பெரிய அளவில் செய்யக்கூட கொண்டு போகிறேன். இது 1-2 கொண்டு போகிறோம். அப்படி எடுத்தால் பழத்தை கொண்டு போகிறோம். பழத்தில் எடுத்து அங்கே விற்றுட்டு வருவோம். ஆனால் விற்கிறதையும் காட்டுவோம். என்னடா இல்லாட்டி கலஞ்சிரி போவோம். உண்மையிலே ஒரு வித்தியாசமான காணொலி. அதிகமாக எத்தனை வாழை கொண்டு நிற்குமா சொல்லுங்க. அது முத்துனது வெட்டுவோம். நம்ம வீட்டுல ஒரு இடத்துல ஒரு நம்ம போகணும். என்ன சொன்னாலும் ஆட்டோலாம் போகிறோம். வாழை வெட்டி எடுத்து ஆட்டோலாம் போகிறோம். இது என்னன்னா பெட்ரோல் அடிக்கிறதுக்காக போய் ஆட்டோவுக்கு அதிகமாக ஆட்டோ ஆயிரம் காசுல என்ன மாதிரி கொடுப்பீங்க? மிதுர் ஆட்டோ நம்ம கடனுக்கு கொடுத்து நாளை சொல்லப்படாது நம்ம கடனுக்கு தந்து அப்படின்னு. சரியோ சரி, ஓகே. நான் என்னென்னு சொன்னால் வாழைக்குள்ள வெட்ட போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலியிலே பகிர்ந்து கொள்ளுங்க. இப்போ வாங்க வாழைக்குள்ள வெட்டலாம். ஓகே, இப்போ சொன்ன மாதிரி மிது ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்ன ஆட்டோ ஆயிரம் காசு நம்ம எடுப்பீங்க? இல்ல ஆயிரம் காசு இல்ல, பெட்ரோல் காசு மட்டும். அது எப்படி பெட்ரோல் காசு சங்கலால அதான் பெட்ரோல் 500 பெட்ரோல் 10 லிட்டர் பெட்ரோல் 600 ரூபாய் லிட்டர். உங்களுக்கு கவர்மெண்ட் இறக்கி சமைச்சு அந்த அதிகமா சமைக்க இறக்கி தான் இல்லை எனக்கு காய்ச்சி நமக்கு இல்லை இல்லை நம்ம 1000 பிடிப்போமே ஆட்டோ 1000 எவ்வளோ உண்டாகும் 1000 எவ்வளோ உண்டு கேட்டு போட்டு நீங்கள் எனக்கு 1000 காய் தான் கிடையாது ஓட்டோ தேய்மான லாகி தான் நீங்கள் வளமையா சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக இது கூட செய்ய மாட்டேன். சாப்பாடு மரத்துல இதை ஒட்டுங்க, நான் கொண்டு போவேன். அதிகமாக சரி அப்ப நான் போயிட்டு வரேன். எனக்கு என்ன நான் கொண்டு போய் வீட்டு ஆட்டோ முன்னாடி எங்களோட சேனல்ல நீ சாப்பாடு தான் இன்ட்ரோல 2 ஆட்டோ சொல்லிக்கு என்ன சொல்லிக்கு இன்ட்ரோ இல்ல அவட ஃப்ரெண்ட் ஆட்டோ எடுத்து வரேன் சொல்லிக்கும். நான் உண்மையை தான் சொன்னேன். ஆனா ஆட்டோ கொண்டு வந்து வரேங்க. நான் போனேன் ஆட்டோ எடுத்து வரல. ஃப்ரெண்ட் பொடி என்கிட்ட சொல்லிக்காரு. ஃப்ரெண்ட் பொடியும் கொண்டு வரேன். அவன் 3000 கேட்கான். சரியா 1500 கூட ஓகே. சரியா பாலக்குள்ள 2000 தான் பாரு. ஒரு குள்ள நடக்கும் வெட்ட போறோம். சரி ஓகே, நம்ம வெட்டு வாங்க. வருமா கொஞ்சம் 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 முழு போக மாட்டேன் இப்போ வாழை வெட்டுங்க. வாழை சரியாக வெட்டி போட்டுவிட்டீங்களா? நான் பார்த்தேன் சைனாக்காரன் அவன் பிடிக்கா வெட்டுட்டீங்களா? சத்தியா அதேண்டா வாழைக்குள்ளைய வெட்டுறேன். வாழையிலேயே வெட்டுறான். அப்படி தான் பண்ணுறாங்க. சும்மா வெட்டலாம். ஒரு இந்த வாழையிலே வேதி வேதி செய்யப்படாமல் சும்மா பிளான் இல்லை வெட்டலாம். என்னடா நீ
வாழைக்குள்ளைய பிடிச்சிட்டான் வெட்டுரு. டேய் எல்லாரும் வாழைக்குள்ளைய பிடிச்சிட்டாங்கடா வெட்டுரு. பச்சை வாழை வாரம் தாங்க நல்ல பழம் சட்டை பிடிக்குது மந்தமக்காய் முத்தக்காய் ஓகே அவனுண்டா வாக்கடா நாஜ் மாமா ஒரு வாழைக்குள்ளே விட்டுச்சு நான் கீழே விட்டு விட்டீங்க அப்படி ஃபீல் பண்றீங்களா இல்லையே நினைச்சுட்டு உங்களை மேய்க்கிறேன் சரி அட 2 மாட்டை மேய்க்கிறேன் சரி இந்த வாழைக்குள்ளைய வெட்டுறதுக்கு இந்த கொல்லி ஒத்துறமா கிடந்து மாலை மத்த விட பிரச்சனை இல்லை இந்த கவராங்க பிடிச்சிட்டு பார்த்தியா என்னடா அதுக்குள்ள ஒரு காத்திரிக்கு அதுக்குள்ள காத்திரிக்கு ஹலோ வெட்டுறனுக்கு 2 கிலோ காசு தரணுமா வெட்டுறனுக்கு 2 பேர் காசு தரணும் அடே நம்ம அடிக்க போறாடலாம் யாரும் அடிக்க போறாங்க அப்பாடா நம்ம என்ன போறதானே எனக்கு யோ இது குடுத்து போடு இதோட இதல்றா டேய் ஆயாசி கோவனா புதுசார் கடை வந்துக்கிறா சரி சகாலில் வச்சுட்டாங்க என்னடா இது அதே மாதிரி இருக்காங்க இப்போ நீங்கள் வாங்கக்கூட விசாரியும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்கடான்னு இருக்காங்க இல்லை இல்லை நான் என்ன பண்ணிமா நான் மட்டும் நானே இன்னும் 2 கூட நான் மட்டும் எடுத்து வரதுமா சரிம்மா ஐயோ நம்ம எல்லாத்தையும் ஒன்றாத்தில் கொண்டு வந்தோம் பிஸ்னஸ் செய்யறோம் நம்ம ஒரு குழியை மெனக்கெட்டு கலஞ்சி கொண்டு வராது அந்த நான் என்ன எங்கடா இதா எது அந்தாரி எதுடா அது நீங்களா அது விட்டும் இது விட்டும் அது சரி பிடிங்களா விட்டுவோம் இதான் நீ மாவட்டா அதை கொஞ்சம் படக்க கொடுத்து விட்டா விடா விடு விடா அப்படி எப்படியா சரி ஓகே வாவ் மழைக்குள்ள வெட்டியாச்சா எஸ் இல்லை தானே அடி ஓட்டி இந்த கிரிக்கு இந்த அதிகமான வாழைக்குள்ள ஏறு வெட்டி போட்டு அவரது சாப்பிட்டு வராடினா சாப்பிடுவேன் 2 கூட வெட்டியாச்சு ஓ இன்னும் எத்தனை அதே மாதிரி இது செஞ்சிருதே மாதிரி இது என்னடா இது செஞ்சாடா என்னடா வரும் 2 உள்ள மெனக்கெடு குழந்தை கொண்டு வர குழந்தை ஒரு 10 கூட இருக்கணும் வாழைத்தோட்டம் நாங்கள் பிஸ்னஸ் ஷாப்பா நீங்கள் நினைக்கிறோமா இல்லை ஏன் அதிகமா இப்போ கொண்டு வர பிள்ளைகளுக்கார வச்சு காசு ஓ அப்படிதான் டீல் பேசி ஆட்டோக்காரனுக்கார வச்சு காசு கொடுத்தா சரி ஆட்டோக்காரன் கொண்டு நாங்கள் இல்லை கல்லூடிவோம் பழத்துறா அடே வாழை பாட்டுங்க பாருங்க மக்களே ஒரு படம் மரத்தோடைய பழத்துனே ஒரு சீப்போடைய படம் வா ஏறா நீ சீப்போட பழத்து சீப்போட வளர்த்துடா எடுத்தேன்டா முன்னுக்கு பைக் கவலில் உண்டு பைக் கவலில் உண்டு அதை மட்டும் கீழே விட்டு இந்த இந்த அணில் தானே இந்த இது இந்த வேலையெல்லாம் எல்லாம் பெற்றுரும் நாங்கள் நல்ல பழம் என்ன சாப்பாடு கிட்ட பிடிக்கிறேன் கவனம் அடுத்தா வளர்ச்சி வளர்ச்சிருக்கேனே சரியா ரவியம்மா அடுத்து என்னம்மா இது என்னம்மா இது முத்தலாம் அது பிஞ்சு மாய்க்கிறது மார்க்கெட்ல விலை போகாது அதிகமா இது அப்போ இருக்கட்டும் அது நமக்கு இந்த அளவுக்கு இதே சைஸுக்கு வந்தா ஓகே கடைசி எங்க அதை மட்டும் அதெல்லாம் பண்ணணும் எதா இதை மட்டுமே அது அது இல்லை அவன் மட்டும் ஒரு வாழை கொஞ்சம் அது வாங்க பிடிங்க ஓடியாங்க இது வந்து பிடிங்க இதை மட்டும்
எவ்வளோ இல்லையா இது முத்தலாடா அது பழுது சரி அப்படி போங்க அதான் இது சரி இது இப்படி வெட்டி விடுறேன் கொஞ்சம் சைனாக்காரங்க வெட்டுறேன் வெட்டி பார்க்க போறேன்னா மறுபடியும் அந்த பெரிய வச்சுட்டாங்க கொஞ்சம் பிடிக்கும் கொஞ்சம் பிடிக்கும் கொஞ்சம் பிடிக்கும் சரியா வெட்டுறீங்க மூணு பிரிக்கிறாங்க கரண்ட் கம்பிடா உண்டு ஐயோ புடி மழை போய் முடியா பார்த்தீங்கன்னு சொன்னா இது என்ன வாழ்ற அதிகமா அதலையா அதாவது சொன்னா நல்ல விலை கொடுக்கலாம் அதிகமா இது நல்ல விலை கொடுக்கலாம் அப்படி ஒரு கிலோ அப்படி எனக்கு தெரிஞ்சு 300 400 கொடுக்கலாம் படமா நல்லா ஐயா தாபம் டேய் டேய் நல்லா இருக்குண்ணா என்ன பழம் அதிகமா நோ கெட்ட பழத்துக்கு தான் அதிகமா பழம் தான் கொஞ்சம் இதான் பழம் ஆடு இதாங்க பழம் நீங்கள் பழத்தை அது சாப்பிடலாம் கொஞ்சம் முத்தி தான் இருக்கு அந்த பழம் கூட ஆ ஏய் இல்லை கொஞ்சம் முத்திருக்கணும் அதே மாதிரி 5 நாள் கேட்டியாங்களா அவங்களுக்கு கொடுப்போம் ஓ அரிஞ்சு அந்த ஒரு ஓடரம் தெரியலோ அது நம்ம டெலிவரி பண்ணுவாங்க என்ன எடுப்பாங்க ரைட் இந்த பழம் பாலை கொண்டு கட்டி வச்சுக்கல ராஜி போய் நான் ஒரு குளம் பெற்று நினைச்சு இருந்தேன் 5 குளம் கிட்ட வெட்டியாச்சு கசர் ஊத்து படுது இங்கே நானே உனக்கு திக்கோட பங்கு எடுத்து போமா திக்கோடை பிடிச்சு போவோம் மேலே ஓ அப்புறமா திக்கோடை வைத்துருவோம் பட்டி வந்து வாழை வைக்க எடுத்து ஓ அதில் வைக்கலாம் எவ்வளோத்து அதில் வைக்கலாம் இல்லை இதெல்லாம் அந்த காய்கறி வளர்த்த இங்கே மட்டும் தான் எல்லாது ஆ ஆ அவட தாக்கில் படுத்து ஓ இல்லை பானை மரத்துக்கான எப்படி அவனுவாங்க எப்படி இது நெருக்கம் நறுக்கிறேன் நெருவு இது வந்து வாங்க. இப்படி நெருக்குறேன் சிலது சீப்போட இப்போ என்ன போகுது கிலோ 200 போகுது 200 அதுலேயே இது ஓ கப்பல் கலை 180 ரூபா இப்படி 80 150 அது கொஞ்சம் டிமாண்ட் இல்லை இவ்வளோ டிமாண்ட் நம்ம எவ்வளோ கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் விலை எவ்வளோ சேர்த்தா கொடுக்க சொல்லு அவிய கேட்குறோம் வாங்கிக்கிறேன் கேட்குற விலை குடிக்கியா அது அவிய நமக்கு தெரிந்தா விற்கிறதில்ல 150 ரூபாய்க்கு எடுப்பாங்க அறாவிலே கொடுக்கப்படா கிடைச்சிருக்கு பாவம் கஷ்டப்பட்டு செஞ்சானே நாங்கள் என்னடா அங்கே போய் நான் உங்களை கோல் அடிப்போம் மேலே ஆ அதிகமாக கோல் அடிப்போம் கோல் அடி பண்ணி ஆன்சர் பண்ணுங்க அப்படி பில்லை செட் ஆகினா கொடுக்குறோம் இல்லை அப்படி நம்ம வீட்டு கொண்டு வருவோம் கூட்ட கொண்டு வந்து சாப்பிடும் இல்லாட்டி நாங்கள் சந்தைப்படுத்த போகிறாங்க கடவுள் கணக்குனே கொண்டு இருக்கான் இல்லாட்டி நம்மளே வரைஞ்சிக்கிறோம் அதுக்குன்னு அவர்த்து சந்தையில் நம்மளே வரைஞ்சிக்கிறோம் செய்யலான இடம் தர மாட்டானே பட்ரூப்பில் எடுத்து ஓடுமா இல்லாடி பட்டு புள்ளையும் போடலாம் இங்கே நம்மளோட பழவத்திலையும் போடலாம் இவங்க வேற வரும் வரலையா அடே அவளத்தை கொடுக்கலாங்களா அப்போ சிவன் கோயிலுக்கிட்ட அந்த கோயிலுக்கிட்ட அது எப்படி முடியும் எத்தனை முடியுமா அது 10ஆம் 8ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த 3 தானே தேதி என்ன விளக்கம் கோயிலில் கொடுக்குற பிளானா கடைக்கு கொடுக்குற பிளானா என்ன கடையில கேட்போம் கேட்டு செட் ஆனா விலை நமக்கு செட் ஆனா நமக்கு குடியேற்ற கடையில கூட என்ன யோ வந்து கஷ்டப்பட்டு நாட்டினது அதானே அது நம்ம வர அறாவில வேணையோ புதிய கடையில கட்டு பாருங்க அப்பா நமக்கு என்ன கட்டும் சும்மா கடையில் கேட்டு பார்க்கலாம் நம்மளை சிவமாமா அவர் எடுப்பாரு அவர் மலைப்பில் எடுக்கிறேன்னு அங்கேயும் பார்க்கலாம் சரி அங்கேயும் பார்ப்போம் மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் 4 வாழைகள் ஓடிக்குவேனே இந்த இருக்கா அதாவது 4 பேரை மட்டையாக்கி வச்சிருக்கேன் வாழைகள் ஓடிக்கும் நல்ல பசங்க நான் 4 வாழைக்குள்ளையில இது ரெண்டும் அந்த மாதிரி பார்த்து பெரிய காய் இது கொஞ்சம் சின்ன 20 கிலோ வருமாடா உண்டு வராதுனே 20 கிலோ வருது 15 கிலோ 15 கிலோ அதில் வந்து சண்டைக்கும் கழிச்சிட்டு தான் தருவாங்க நமக்கு இது கூட வரும் இது கூட வரும் ரெண்டு ஒரு வாழைக்குள்ள 20 கிலோ வரும் ரெண்டும் உண்மையிலே 20 கிலோ வரும் மகளை என்னன்னு சொல்கிறார் அதிகமாக நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த வாழை மரத்தில் நாங்கள் வீடியோ 2 தான் அறுவடை செய்கிறோம் ஏன்னே உண்மையிலே அதை எவ்வளோக்கு விற்கிறோம் என்ன விளக்க எங்களுக்கு தெரியல நாங்கள் இன்றைக்கு இறங்க போகிறோம் இல்லாட்டி கடைசியில் வியாபாரம் வாங்க விலை இப்போ குறைக்கணும் அதிகமாக நாங்களே நின்று செஞ்சுட்டு வரோம் நாங்கள் அப்படியே இப்போ கிலோ நான் அன்றைக்கி 200 போயிட்டு சொன்னேன் அடிலாம் 200 நம்ம ஒரு 150 எடுத்த மாதிரி பச்சை ஒரு குறைஞ்ச 150 எடுத்தாலும் அவங்க 50 ரூபா விற்க முடியும் விற்கிறவங்க அப்படி தான் எடுப்பாங்க நம்ம விற்கிறவங்க கொடுக்கலாம் நான் இந்த அறாவிலைக்கு நாங்கள் ஒரு கொடுக்க மாட்டோம் அது சரி நேரம் அதிகமா இது எவ்வளோ காலம் நீங்கள் வளர்த்தீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு இது ஒரு பிள்ளையா தான் இதை பார்த்தோம் நாங்கள் ஒரு ஃபன்னியாக வட்டி இப்போ மாதிரி கோவிச்சிட்டாங்கண்ணே ஒரு யோகா தான் வட்டி நாங்கள் சீரியஸாக அதே இல்லைன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் சீரியஸாக எடுக்காதீங்க இப்போ நானும் தம்பியாரோட போயிடுவேன் எனக்கு இந்த கம்பெனி கூட்டம் இருக்கும் என்னன்னு சொன்னால் நடக்குது அந்த இடத்துக்கு தான் நான் போவேன் வேளாண்மை விதைக்கிற அந்த டேட் சொல்ல போகிறாங்க இன்றைக்கு
அதுக்காண்டி தான் அதிகமாக கட்டாயம் போகணும். அங்கே போகாத பட்சத்தில் அவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்கண்ணே. தண்ணிக்கு ஆரம்பம் கூட்டத்துக்கு எல்லாம் பெரும் வரணும். அப்படி வராட்டி தண்ணி தர மாட்டோம். தண்ணி தர மாட்டேன்னு சொல்லிக்காங்க. அப்புறம் அதிகமாக போட்டும் நானுங்க 3-4 பேர் போகிறோம். வார காசு மக்களே நல்ல ஒரு ஹோட்டல் ஒன்று திறந்துக்காங்க. ஹோட்டல் உண்டு எனக்கு மக்கள் இப்படி அவிய காய்ச்சட வந்தாச்சு அங்கட விட்டு. சரி உங்களுக்கு காய்ச்சட அதிகமா தும்பங்கனி போறோம். தும்பங்கனில அந்த கடையில எனக்கு கொஞ்சம் லோன் இருக்கு, இவனுக்கு கொஞ்சம் லோன் இருக்கு. இவனுக்கு 2000 ரூபா சரி. ஒரு 2 வாழை ஐயரி 3 ரூபா இல்ல 3 ரூபா. நீங்க என்ன குடும்பக்காரர்கள் அங்க கடன் வைக்கிறது எல்லாருக்கும் உங்களுக்கு சமையல் சாமான் போய் தாங்க லோன் இருந்தேன். கடன் வந்தது. அப்ப நாங்க அவருக்கு 3 கொடுக்கணும் கொண்டு கடன் அடிச்சு போட்டு 1 ரூபா பெட்ரோல் அடிக்கும். ஒண்ணுக்கு பெட்ரோல் அடிக்கும். சரியான கணக்கு கணக்குதானே. சரியாமா நாங்க போறோமே வீடியோ தொடருவோம். நீங்க இப்ப என்ன பண்றீங்க? நான் இந்த கமர்ஷியல் கூட்டத்துக்கு போனோம். அங்க நிக்காங்க. அப்ப போதே நான் கட்டாயம் போனீங்க. அப்ப சரி நாங்க போறோம். பார்த்து ஓட்ட ஓட்டுதான். சரி ரதியம்மா போயிட்டு வாங்கலாம். பாய் பாய். நல்லடா வித்து தரமா. பாய். ஓகே நான் எடுத்து ஆட்டோ வந்துட்டு வாழைக்குழி வைக்க போகிறோம். எட்டடை 2 நான் பெரிய தொங்கல் ஓடிலாம் இல்லை தொங்கல் அடிக்க இந்த பரவாயில்ல எதிர்ப்பீரா நீங்கள் எப்படி இருக்கிறான் இப்போ பாப்போம் இருக்கிறான். சீட்டு போடலானே மாடு மாடிக்க சீட்டு வச்சு மாடியில் இவரெல்லாம் கொண்டு வரணும். பைக்கில் வந்து நிமிடம் வருவோம். ஹெல்மெட் தான் ஆகுது. வாழைக்குள்ளையே கொண்டு கரைச்சா இருங்க. என்னண்ணா வந்தா ஃபுல்லா ஆட்டோ எதிர்ப்பீரடா. நான் சொன்னேன் நம்ம ஆட்டோட படத்தை முடிக்கிறோம்னா அந்த ஆட்டோக்கு ஒன்று எங்க அடிக்கிறாடு இங்கே 3 வாழைக்குள்ளைக்கு சரி பாருங்க இடம் சரி மொட்டை டாக்கில் தான் மாட்டேன் ஆட்டோவில். அடுத்து அளவு பாடத்தில் விடுவோமே. பாடத்தில் விட்டு தான் இடிக்கலாம். சரியா ரைட் மகளே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் ஏற்றியாச்சு வாழைக்குள்ளையெல்லாம். இதை பிடிச்சி கொண்டு வரலாம். அப்புறம் எங்கே ஆக்கள் இருக்கிறது இல்லை எங்கே இருக்கிற ஆக்கள் பார்த்துட்டு ஆகணும். சைட்டில் வச்சுட்டு போயிடலாம். பிடிச்சுட்டானா அப்புறம் என்ன காப்பு என்ன போய் பார்த்து ஒரு முடிவு எடுப்போம். ஒரு முடியும் இல்லை நடந்து வாங்க. நான் சடம் நம்பர் 2 ஏறு வித்து போடு ஆஜ கணக்கு பார்ப்போம். இல்லாட்டி நீங்கள் பைக்கில் வரலடா. ஓ தும்மாடி நான் பைக்கில் என்னால் போவேல. முன்னுக்கு போய் நீங்கள் பில்லே என்னம்மா எவ்வளோ வந்து விசாரிங்க. உங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதே மாதிரி வாழைக்குள்ளையை கட்டி எடுத்து போகிறோம். எங்கேயாவது இடத்துல நின்று வித்து போடாமல் வரும். ஆமாம் ஏன்னா கொஞ்சம் காலை பின்பற்ற மாட்டேன். எங்களோட ரோடு தான் கொஞ்சம் மோசம். என்னடா வித்து போட்டு அந்த கடை காட்சி கொடுப்போம்டா. அதன் சில பெரிய கர்நாடகா கடை அதே நான் விசாரிச்சு தான் போகணும் ஆக்கள்கிட்ட. பாருங்கடா ஏற்கனவே இந்த ரோட்டு கிடந்து அந்த ஏரியா தள்ளி போட்டு ஆமா போச்சு ஆட்டோ படுத்துக்கிற போகுது. வாங்க கொண்டு விலையை பாருங்க நடக்கு நல்ல விலையில பாருங்கண்ணா. ஓகே ஓகே பாய் பாய் பாய். அங்கே முன்னுக்கு அனுப்பிட்டோம். வாழைக்குள்ள இருக்கா தும்மாண்டில் கேப்ப என்ன மாட்டேனே. போட்டு திக்கோடை விடுவோம். திக்கோடை கொண்டு செட்டாக இல்லைன்னா லைக் ஆகும் கலவாஞ்சி பிடிக்கும். கலவஞ்சில் இல்லைன்னா நம்ம தம்பளை எங்கடது தம்புள்ள இப்போ தம்புள்ள திருதான மத்திய என்ன மத்திய நிலையில வரணும். ஓ அங்கே தானே இந்த மரக்கறியில் சந்தைப்படுத்துறது எல்லாம் இங்கே அங்கே கொண்டு வாங்க. அங்கே அழிஞ்சு வேண்டிடுவாங்க இந்த பண்ணி அவ்வளோ மாதிரி 2 காய்க்கிற கஷ்டமாக கிடக்கு. நீ கட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதில் நிற்கிது. என்ன பாய் 100 ரூபா எடுப்பாங்களா கிலோவா? எவ்வளோ போகுதான்? 100 ரூபா எடுத்தாங்களா இல்லை கிலோ? அப்போ எவ்வளோ அவர்கிட்ட வேண்டுறா நம்ம 200 ரூபா எடுத்தாங்களா? அந்த ஒரு காய்ச்சி பாருங்க. நீங்கள் கொடுக்குற விலையை கேட்டு பாருங்க. எவ்வளோ கிலோ எவ்வளோ போகுதாம்? அது 100 ரூபா எடுப்பாங்களா? ஒத்த காய் நிற்காங்க. அடே என்னன்னு சொன்னாடா
நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வாழைப்பழம் 1 கிலோ இவ்வளோ கேளுங்க. ஓ கேட்டு தான் இவரை பேசுகிறேன். எடுங்க. சரி சரி சரி. மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்த ஃபெஸ்ட்டுக்கே விற்க கொண்டு வரோம். நாங்கள் கிலோ 100 ரூபா சொல்கிறாங்க. ஏன்னே இப்போ நாங்கள் என்ன திருப்பி ஒருக்கா போய் அங்கே எவ்வளோ வருண்டான்னு சொல்லி இந்த என்ன பழுத்த வாழைப்பழோட கேட்டதையும் அவர் சொன்னார் எங்கிட்ட வாழைப்பழம் கடைக்கு அடுத்த கடைக்கு கொண்டே பாருங்க மகளே, இடையில இருக்கிற நடுத்தரத்தில் இருக்கிறாங்கன்னா இல்லை லாபம் பண்ணுறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அதை விற்கிற இடத்துல நமக்கு எவ்வளோ நட்டப்பட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 100 ரூபா அரைவாசி நட்டத்தில் இருக்காங்க. அதிகமாக நல்ல காய் கொடுக்கலாட்டி கொடுக்கணும் கேட்டேன். 100 ரூபா 100 இல்லை 100 கடைசி 130 ரூபாண்ணே. 130 ரூபா பிரச்சனை இல்லை. கூடலே கேட்போம் வேணா என்ன வேண்டு கூடல எப்படி எடுப்பாங்க. கூட நிறைய கடை இருக்கு. சந்தை கடை எடுப்பாங்க. நம்ம கவுண்டர் கடை இருக்கு. அவர் என்ன சந்தியாமிரு அங்கேயாமி அவர் கடை போக சொல்லி பாப்பம் வேண்டே கொடுக்குறேன் இருக்கு. எவ்வளோ கஷ்டமாக ஏன்னா கிடைக்கிறது என்ன எவ்வளோ குழந்தைன்னு தெரியானே. எங்களை ஃபோன் கேபிளில் கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக கிடக்குது. அந்த சார்ஜ் அடிக்கிறது அவ்வளோ இல்லை. ராஜான என்ன மாதிரியா ராஜா எடுக்க மாட்டார். ஆனால் காலை நேரத்துக்கு வாட்டி நம்ம ஆரம்பியில் குடிக்கலாம். நல்ல விலையை ஊற்றிக்கலாம். ஆனால் இது என்னன்னு சொல்கிறேன், வாழைப்பழம் வேணா குமான் பண்ணுங்க. என்ன டெலிவரி பண்ணுவோம். டெலிவரி ஃப்ரீ. மற்றது இன்னொன்றா, இப்போ நம்ம என்ன சொல்கிறேன், இப்போ சந்தையில் வாங்குறது வந்து மருந்து அடிச்சது 100 மருந்து அடிச்சது. இது நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோம். வெட்டப்பட பார்த்துட்டீங்கன்னா ஒரு குள்ளையில் வளர்த்துருந்தீங்க 4-5 வாழைப்பழம். அதெல்லாம் நீங்கள் வீடியோலாம் பார்க்கலாம். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறதெல்லாம் மருந்து அடிக்கப்பட்ட பழம். முற்றுமுறை தான் வறுத்துனாமல் இருக்கு சாப்பிட்டா. ஓ அவனை கேட்டேன் நான் காலையில் அங்கே அந்த மாதிரி தான் போகணும். அவர்கிட்ட பாருண்ணே எவ்வளோ கிலோ வாழைப்பழம்? எவ்வளோ கிலோ 200 ரூபாண்ணே. முந்தி போங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தும்மங்கனி திக்கோடப்பா எங்கள் ஏரியாவில் இல்லை எல்லா கடையிலும் போனோம். வேணே போய் கேட்டால் சிலாக்கள் சொல்கிறாங்க 80 ரூபாய்ங்க இருக்காங்க, சிலாக்கள் 100 ரூபாய்ங்க இருக்காங்க, சிலாக்கள் வாழைப்பழம் எவ்வளோன்னு சொன்னால் சொல்கிறாங்க இல்லை வாழைக்காய் கண்டுது. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னா இப்போ கல்வாஞ்சிரி போகிறோம். வேணே அங்கே போய் என்ன மாதிரி எடுக்காங்கள்ட்ட பார்த்துட்டு அப்படியே சரி வரலாட்டி நாங்கள் அதை போட்டு ஓட்டு விற்று போட்டு அதிகமாக காஜ் விட்டுருப்போம். வேணே பார்த்தீங்கன்னா வளர்ந்து தான் போய் கொண்டிருக்கோம். அங்கே போயிட்டு வீடியோ தொடர்றோம். வேணே என்னோடா கொலையை பார்த்து தான் சொல்லுவாங்களாம். என்ன ஐயா பாருங்க, என்ன கொடுக்கலாம். நீங்கள் நினைச்சா கொடுக்குற அளவு நீங்கள் நினைக்கல, நீங்கள் நினைக்கலாம். ஃப்ரெஷ்ஷான காய், மருந்து இல்லாத காய். என்னடா சரி தானே. இப்போ எவ்வளோ போகுது கிலோ? என்னம்மா என்ன இப்போ வாழைப்பழம்? நான் 150 அது 150 கிலோ. அப்போ கடல்ல பழமா வாழைப்பழமா? இந்த பழம் 100 ரூபாய் கிலோ.
புள்ளியா எடுக்கிறான் அப்படியாமா இது உங்களோட 100 அதெல்லாம் அப்ப அதை கொண்டு என்ன அப்ப என்ன அப்ப உங்களுக்கு அது சிறுதா ஹலாஞ்சி கொண்டு போக முடியும் ஹலாஞ்சி கொண்டு மொத்தம் கொஞ்சம் ஒடிசாரிக்கும் 2 அங்கே கொண்டு கொடுக்கறத விட நம்ம நாடானே அவர்கிட்ட போய் அவர் சந்திரன் நாங்கள் களுவாஞ்சிரிக்கு வந்துட்டோம். நம்ம எல்லா இடத்தையுமே விசாரித்து பார்த்தோம். 50 ரூபாய்க்கு கூட கேட்டு பார்க்காண்டு கடைசி வரைக்கும் கூட வாழைப்பூல எடுக்கவே இல்லை. இந்த பாலத்தால் நீ மற்றொரு பாலம் இது. நாங்கள் இப்போ களுவாஞ்சிரி மார்க்கெட்டு தான் போயிட்டு என்ன மாதிரி விசாரிக்க கொடுக்க அப்புறம் பாருங்க முடியாங்க. ஓ 50 எடுப்பாங்க. ஆனால் அவங்களோட விற்கிறோம் வாங்க போகிறோம்னா நம்ம அதை வெளில தர மாட்டாங்க. சரி போய் பாப்போம் பண்ணி நடக்குன்னு. டே இப்போ எங்கடா விசாரிச்சு என்ன விளக்கம்? ஐயாட்ட கேட்டால் நாங்கள் 80 ரூபா அடுப்பாரன் கிலோ 80 ரூபாயாடா? என்னடா இதுக்கு நம்மளை விற்று கொண்டு போக மாட்டாங்க. என்னென்னா ஜாழ்ப்பாணம் இருந்து அங்கேருந்து வாராக்கலாம் 60 தான் கொடுக்குறதா. நாட்டுக்காய் என்ற இடம் இப்போ 80 ரூபாய்க்கு எடுக்கக்கூடாது. அடே கொஞ்ச நாள் தேங்காய் இல்லை, கொஞ்ச நாள் தேங்காய் இருக்குது. வாழைப்பழம் இந்த ஃபுல்லாக வாழைப்பழம் தான்டா. நாங்கள் சொன்னேன் இப்போ ஒரு நாங்கள் வரக்குள்ள பார்த்துனாங்க ஒரு வாழைப்பழம் கிடைக்கும்னா 100 வாழைக்குள்ளே மட்டும் மிதிக்கும். அப்படி சிம்பிளாக அடிக்க வச்சுக்கான் 100 வாழைக்குள்ள. நாங்கள் நிற்கிற இடத்துல வாழைப்பழம் பாருங்க அங்கே இருங்க. ஃபுல்லாக வாழைப்பழம் அப்புறம் கடைக்குள்ளைக்கு 100 ரூபாடா. அவர் கடைக்கு 100 ரூபா அடிக்கும். என்ன செய்வோம் என்னன்னு சொன்னால் ஒரு ஆள் கேட்டிக்கு என்னடா 80 ரூபாய்க்கு 80 ரூபாய் எடுக்க 2 விழா அடுப்பாரன் சொல்லிச்சாரு. ஓகே நம்ம அவரை கூட கொடுப்போம். நீங்கள் போங்க நான் அடுத்து வாரம் அவ்வளோ கொண்டா இப்படி தான் என்னடா இப்போ என்னென்னு சொல்ல ஒரு பொருள் வந்துடா சந்தையில் இல்லா பட்சத்துனா அதுக்கு டிமாண்ட் கூட. அது எல்லாத்தையும் இருக்குமான்னு சொன்னால் அது டிமாண்டே இல்லை. பார்த்தீங்களா நம்ம விட ஒரு களுவாஞ்சிக்கு மெனக்கட்டு வந்து 80 ரூபாய்க்கு தானே இதை கொடுக்க போகிறோம். என்ன செய்யறது இதை கொடுப்போம். இல்லாட்டி ஒரு ஆள் எடுக்குது அதுதான் பிரச்சனை இல்லை. அடுத்த கொண்டு பார்ப்போங்க. மக்களே பாருங்க நிலைமை என்ன செய்யறேனே. ஏய் அஜய் அவர் தைக்கிறாடா ராணி
இந்த பார்ப்போம் என்ன இல்லை கேட்டால் நான் கொடுப்போம் இல்லாட்டி என்ன புதிய காயை நீங்கள் அதை போல காயை காட்டி நீங்கள் கொண்டு வந்த காயை பார்த்தா மோசமான காய் என்ன நாங்களும் சரியாக வழிபடாம ஐயா அப்படி யாழ்ப்பாணத்தில் இந்த வாழ்க்கை வந்து தெரியாமல் காட்டின காய் இல்லை தாருங்க இருக்கா என்ன ஐயா நாங்கள் மொத்தமாக பேசி கொடுத்துருவோம் 6 கிலோ கொடுத்துருவோம் ஓ இல்லாட்டி நிற்கல நம்ம வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை மேலே இந்த இடம் பாருங்க இப்போ என்னதுன்னா சித்திரை டைம் நல்ல ஃபுல் க்ரௌட் என்ன வாழைப்படம் ஒரு டைம்லடா இந்த 7-8 மாதம் டைம்லடா சரியான டிமாண்ட்ரா அந்த டைமில் அதிகமாக நீங்கள் யோசிக்காதீங்க இப்போ நம்ம 70 ரூபாய் கொடுத்தாலும் ஒன்றும் செய்யல நம்ம காசு நான் பிரித்து கொடுக்க தான் அதிகமாகும் என்ன சொல்லிட்டு வந்து நல்ல விலைக்கு விற்று தர மாட்டேன் நாங்கள் காசு உண்டு பெட்ரோலும் இல்லை நீங்கள் காசு வேலை இந்த ஆட்டு 1000 காய் எடுக்க மாட்டேன் சரி 1000 காய்ச்சி பெட்ரோல் அடிக்கணும் என்னோட காசு நீங்கள் என்ன மாதிரி அதிகமாக ஒரு 1000 ரூபா எடுப்பீங்க நீங்கள் ஐயா பார்த்து ஒரு விலைக்கு எடுங்கய்யா எனக்கு அதுபடி நான் சொல்லி விட்டேன் ஆனால் வாழைக்காய் கொஞ்சம் சின்ன கிடக்கு தம்பி காட்டு நான் அந்த வாழைக்காய் போல எந்த வாழைக்காய் போல காட்டினவர் எதை காட்டினவர் இதோ நாங்கள் நினைச்ச அப்படிதான் தெரியாதானே பார்த்து எடுங்களேன் என்ன அடுத்த நான் வந்து கடுவரா ஓட்டு விட்றான் இறங்கிடுவாங்க இது இறக்கணும் கவனமா அதையும் கொடுத்துருங்க அவர் உள்ளே பார்த்து ஐயா இப்போ அதையும் பார்த்து அதில் ஃபோட்டோ எடுத்து எடுங்களேன் அது செஞ்சிருங்களேன் நீ என்ன சரி நாங்கள் வந்து கொண்டு போகிறேன் தூய்தா கொடுத்துருங்க ஒன்றும் இல்லை அதில் எதுவும் வாழைக்காய் என்ன எவ்வளோ மலிவாக கிடைக்குது நேற்று லஞ்ச பிடி படங்கள் சும்மா கொடுத்துட்டு போனேன் மற்ற வாழைக்கு எப்படி எங்கே இருந்தீங்க சொல்லுங்க தானே லஞ்ச பிடி அதனால் சொன்ன மாதிரி 15 கிலோ வரைக்கும் பாருங்க சரியா அடிச்சு பெட்ரோலுக்கு மாடா 2 வாரத்துக்கு ஓ ஒரு மோட்டர் சைக்கிள் அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு பைக்கு ஒரு ஆட்டோ பெரிய ஏமாற்றம் ஐயாங்க அதை விட மற்ற தம்பி எங்களுக்கு எங்கிற வியாபாரங்கள் 1 லட்சம் 1.5 லட்சம் ஏமாறதா வச்சுக்கவே இல்லை நாங்கள் நட்டப்படுறோங்க வந்து இந்த ஏரியா மட்டும் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் வச்சுக்கலாம் மரத்தில் 15 பார்த்து வச்சிருக்கிறீங்க கொஞ்சம் சூப்பர் பழம் ஐயா அது செஞ்ச மாட்டு நல்ல இனிப்பு நீங்கள் சரியான இனிப்பு ஐயா நல்ல பழம் இது இனிப்புங்க ஆட்டையில எவ்வளோக்குங்க ஆட்டையில அது வாழைக்காய் நல்லா இருக்கும் 8 கிலோவா பழம் நல்லா இருந்துச்சு என்னையா பார்க்கறது எப்படி இருக்கா இருக்கிற வாழைக்காய் விற்கிறாங்க ஆமாம் ஆனால் ஐயா கொஞ்சம் பரவாயில்ல இருக்கிற பழங்கள் நாளைக்கு நாள் விட்டு போட்டாலும் என்ன செய்ய எங்களை ஏமாற்றம் இருக்கலாம் இது வெளியில் வருது 15 14 15 2 நாளைக்கு வந்து 13 எங்கடா ரதியம்மா தான் சொன்னாங்க தெரியுமா அவனுக்கு அனுசன் அம்மா யூடியூப் செய்கிறாங்க அனுசன் அவங்க அம்மா தான் சொன்னாங்க விட்டு தராங்க அனுசன் வெறும் 250 சரியா அதில் அப்படியே 15 14 வேணா 15 14 29 அதில் 4 கிலோ விலைக்கு 4 கிலோ 25 வேறு 70 எவ்வளோ 4 போனால்
1750 ரூபா. அது 650 போட்டு மொத்தம் 2400 ரூபா. 2400 ரூபா. 400 ரூபா. எங்களுக்கு அங்கே கடன் கிடக்கு 3000. 3000 ரூபா கடன் கிடக்கு. அடே தண்ணி குடிக்கல ஒன்றும் செய்யல. அதிகமாட்ட காசு கொண்டு கொடுத்துட்டு அவர்கிட்ட காலியா போங்க. என்னையா 100 ரூபா இல்லைன்னு என்கிட்ட. அப்பா ஐயோ நன்றியா. நன்றி. ஓகே ஓகே. இப்பதான் என்னோட சொல்றியா அவரை பொருளை விற்கும் போதாவது என்ன வெளியே விளங்கி வரல. வேறங்கண்ணா பேக்கி வேக்கா கொட்டி மாட்டுகளை போட்டு அப்பா அங்கே பாருங்க விற்கலாம். எல்லாம் வச்சிருக்கேன் இது எங்கேருந்து வந்தீங்க? யாழ்ப்பாணம் வந்தீங்க. இப்போ பாருங்க இதெல்லாம் இப்போ மாட்டு கொடுக்குறீங்க. சரி ஐயாட்ட நல்ல பழமெல்லாம் வச்சிருக்காருன்னு நீங்கள் வாங்கணும்னு வச்சுருக்கீங்கன்னா களுவாஞ்சியில் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த கேஎம்எஸ் ஜுவல்லரி பக்கத்தில் இருக்கிற இந்த ஐயாட்ட கடைக்கு வாங்க. நம்மளோட நாட்டு பழம் இருக்கேன். ஆம் அடே அது பாருங்க சட்டிவானல ரதியம்மா சட்டிவானலாம் கேட்டவங்களா? ஆ வேறு இது தண்ணி ஊற்றினால குளிர்ச்சியா இருக்குண்ணா. ஓ சரி அக்கா கொஞ்சம் தண்ணி இருக்கீங்களா குடிக்கிறதுக்கு? மீது அதிகமாக தண்ணி நீங்கள் வாழைப்பழத்தை கேட்டுக்கு உங்களுக்கு தண்ணியோ டே சாப்பாடும் இல்லைங்க. கொஞ்சம் தண்ணியாடா குடிக்கலாம். அங்கே அதிகமாக டே சமைச்சு தருவாங்க மட்டும் நினைச்சு பார்த்துட்டாங்க. எவ்வளோ சபதம் போட்டு வந்து நம்ம என்ன செய்யற பட்ஜெட் தண்ணியாக வரணும். அதிகமாக யோசிப்பாங்க. கொண்டு வராங்க. என்னடா செய்யற நாங்களும் இப்போ அதிகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. நாங்களும் நிறைய கடை இருக்கும். கிட்டத்தட்ட 20 கடை இருக்கும். 20 கடையிலே 100 கொலை ஸ்டாக் பண்ண செய்யாங்க. நாங்கள் இது எங்களுக்கு பிஸ்னஸ் அந்தளவு பண்ண தெரியாது. இருந்துட்டு ட்ரை பண்ண நாங்கள் என்னடா கடைசி அங்கே திருவிழா நடக்கிற அந்த கோயிலுக்கு கொண்டு போய் பார்த்தோம். போண்டாவா சிவன் கோயிலுக்கு கொண்டு ஓ அங்கேயும் செட் ஆகல. ஃபுல்லாக வாழைப்பழம் ஸ்டோர் ரூம் நடக்கணும் கிடக்கு. என்ன செய்யறீங்க ஒன்றும் செய்யலாம். ஐயா பழம் மட்டும் வாங்க சாப்பிடுவாங்க. வாழைப்பழைய குறித்து வாழைப்பழம் வாங்கி நன்றி ஐயா. கடைசி வாழைப்பழம் என்ன வலிக்குது வேறு வழி இல்லை. கதலி கதலி இது சிங்கப்பூர் எனக்கு வந்து பறங்கியாரு. அப்ப இந்த ஈர பழத்தை பார்த்து நம்மள நீ ஒரு அறிவு கொழுந்து. ஓ பறஞ்சுது. இது கொஞ்சம் நல்லா இது கரைச்சி தண்ணி பெட்டி எப்படிதான் நாட்டு பழம் வேறு நல்ல ருசி. நம்மளோட ஊர் பழம் அப்படியா? நீங்கள் பறங்கிய கொடுத்த பழத்தை எடுத்தீங்க. நம்ம நாட்டுக்கார கொடுத்த பழத்தை பார்த்தீங்களா? எடுக்கல நீங்கள். ஐயாண்டோடி எடுத்துக்கார மக்களே என்ன செய்யறேன்.